அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, கானூர் இறை மக்களே, இந்த அருமையான நாளிலே புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று சிறப்பாக நமக்கு ஜெபிக்க நாளிலே வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை அவர்கள் அருள் தந்தை அமல்ராஜ் அடிகளார், ஓசிடி கார்மேல் சபையை சார்ந்தவர்கள், தஞ்சாவூர் குழந்தையேசு கோயிலில் இருக்கிறாங்கல்ல, அந்த சபையை சார்ந்த அருள் தந்தை அவர்கள் இந்த நாளிலே அவர்களை திடீரென்று அவரை நினைத்தேன், ஆனால் அவருடைய அழைப்பு வந்தது. ஆகவே அவரிடம் கேட்டேன், நீங்கள் தான் முதலில் இந்த பங்கிற்கு உங்களை அழைப்பு விடுக்கிறேன் என்று சொன்னவுடன் சரி வந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். எப்பொழுதும் தந்தை அவர்கள் ஆன்மீக வழியில் வழிநடத்துவதற்கு இவருடைய மறையுரைகள் எல்லாம் நிறைய இடங்களுக்கு சென்று இறைவனை, அது குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய சுற்றி இருக்கின்ற பல இடங்களிலே பார்த்துருப்பீங்க, நிறைய கூட யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. தந்தை அவர்கள் பல வேளைகளுக்கு மத்தியில் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களை நம்முடைய கானூர் பங்கு இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக, அருள் சகோதரிகள் சார்பாக தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நிச்சயம் நல்ல முறையிலே நாம் கொண்டாட வேண்டும். அதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். அந்தோணியார் எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தை அவர்கள் கேட்டார். டாபிக் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டார். தந்தை அவர்கள் வந்தவுடன் இதைத்தான் நான் சொன்னேன். முதல்ல ஜெபம் ஜெபித்தார் அந்தோணியார், புனித அந்தோணியார். ஜெபம் என்று ஜெபித்த அவர் இறைவனையை கரங்களில் ஏந்தக்கூடிய பாக்கியம் பெற்றார். அந்த ஜெபம், அதை பல உதாரணங்களோடு நாளில் நமக்கு இந்த நற்கருணை வழியாக ஆராதனையின் போது தந்தை அவர்கள் பகிர்ந்தார்கள். ஆகவே ஜெபிப்பதற்கு இறைவனுடைய அருளை வேண்டி அந்த படிநிலைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய எண்ண அலைகளை எப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் எது தேவை என்பதை இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இன்றைய இந்த திருப்பலியிலே ஞான பிரகாசம் ஃப்ளோரா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவனின் நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி வழியாகவும் பேரப்பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையிலே நல்ல உடல் சுகத்தோடு இருக்கவும்,
படிக்கின்ற பேரப்பிள்ளைகள் அனைவரும் கல்வியில் நல்ல முறையில் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்க புனித அந்தோணியாருடைய அருளை வேண்டி ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து இந்நாளிலே திரு ஆரோக்கிய லாரன்ஸ், திருமதி ராணி, டொமினிக் சாவியோ, திருமதி மேரி, திரு லாரன்ஸ், திரு சார்லஸ், திரு லில்லி, மேலும் இவருடைய அவர்கள் குடும்ப சகோதரி ஜூலியட் இவர்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்கவும் இவர்கள் குடும்பங்களில் அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம் நிலவ வேண்டியும், திருமதி ராக்கினி அவர்களுக்கு நல்ல கண் பார்வை கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே இன்னும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி புனித அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் கானூர் வேதநாயகம், ஜோஸ்பின் மேரி இவர்களுக்கு இறைவனின் நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி, மேலும் ராஜஸ்ரீ, அருண், இளங்கதீர் இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டியும், அருள் சகோதரி ஜெயஸ்ரீ இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், தொடர்ந்து நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நெல்சன் ராஜ் பாப்பாத்தி மகன் ஜெய்சன் முதல் பிறந்த நாளிலே அவருக்கு வேண்டிய எல்லா உடல் சுகத்தையும் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக தர வேண்டியும், மகள் நெஸ்ரின் மனாசி அவர்களுக்கு நல்ல முறையிலே படிக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டியும், தேவையான அருள் வரங்களை தர வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட இந்த நாளிலே சிறப்பாக இந்த நாளுக்கு உணவு வழங்கி நம்ம எல்லோரும் புனித அந்தோணியாருடைய ஆசிரியம் அருளையும் தர முதலாக முன் வந்திருக்கின்ற திரு ஆரோக்கிய தாஸ், கீபோர்டு வாசிக்கிற நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து இந்த நாளிலே டி சபாநாயகம் நம்முடைய மணியக்காரராக இருக்கிற அவருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் இந்த இரண்டு குடும்பத்தாருக்கும் இணைந்து இந்த நாளிலே இந்த உணவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் அறிவும் பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க வேண்டியும் இந்த நாளிலே சிறப்பாக இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நாளிலே அந்தோணியாருடைய அருளை வேண்டி வந்து நிற்கின்ற நம் கானூர் இறை மக்கள் அனைவருடைய கருத்துக்களையும் திருப்பிடிப்பிடத்திலே வைத்து சமர்ப்பித்து நம்முடைய ஊருக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் நம் ஒவ்வொருவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இறைவன் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாக வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட நம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவான் நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஒரே திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைமுத்துக்கள் 1 தொடங்கி 13 வரை. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றார். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியான் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமந்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒலிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்த்தொழிந்திடும் உன் வார்த்தை
பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகத்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒலிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வல்லம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி நீரை மகன், நீரே இஸ்ரவேலின் மக்கள் அரசர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 14 இறைவாக்கியங்கள் 22 துவங்கி 36 இறுதியாக. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்த உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். அப்பொழுது பெருங்காற்று. பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடலில் நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசு யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, காரைக்காலில் புனித அந்தோணியாருடைய கோவில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் நான் அங்கு மறைவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டேன். 10 நாளும் 10 மறைவுரைகள் வழங்கினேன் பல்வேறு தலைப்புகளில்.
ஒரு நாள் திருப்பலி முடிந்து அந்தோனியாருடைய பக்தர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருந்தேன். ஒரு சிறுவன் ஓரத்திலே நின்று கொண்டு என்னை பார்த்து கொண்டே இருந்தான். ஏறக்குறைய எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சிறுவன் என்னிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா? சாமி, மாதாவுக்கு எத்தனை குழந்தைகள்? மாதாவுக்கு எத்துணை பிள்ளைகள், குழந்தைகள்னு கேட்ட உடனே ஏன் இப்படி இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம்? இந்த பையன் யாரு? நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளையா, இல்லை வேறு சபைகளுக்கு போகக்கூடிய ஒரு சிறுவனா? ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? மாதாவுக்கு எத்துணை குழந்தை சேசு அப்படின்னு கேட்டாப்புல. மாதாவுக்கு எத்துணை குழந்தை சேசு? இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க. என்கிட்ட சொல்லாதீங்க, நானும் கேட்க மாட்டேன். அந்த சிறுவன்கிட்ட நானே கேட்டேன், எப்பா எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிற, மாதாவுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னே. அந்த சிறுவன் சொன்னான், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஃபாதர், மாதாவுக்கு 3 குழந்தை சேசு அப்படின்னா. எப்படா மாதாவுக்கு அதுவும் 3 குழந்தை சேசு? எப்படி சொல்கிற? அங்கே பார்த்தீங்களா, மாதா கையில் ஒரு குழந்தை சேசு, சூசேப்பர் கையில் ஒரு குழந்தை சேசு, அப்புறம் அந்தோனியார் கையில் ஒரு குழந்தை சேசு. இப்போ சொல்லுங்கள் ஃபாதர், மாதாவுக்கு 3 குழந்தை சேசு அப்படின்னு சொன்னாப்புல. சரி, உங்களுக்கு ஒரு ஐயம், சந்தேகம் எப்போவாவது வந்திருக்குதா இந்த மாதிரி? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றது மாதிரி ஒரு கேள்வி. மாதாவும் சூசையப்பரும் ஒரு குழந்தையத்தான் மாறி மாறி அவர்களுடைய மார்பிலும் தோளிலும் மடியிலும் வைத்து கொஞ்சினார்கள், ஊட்டினார்கள், உறவாடினார்கள், வளர்த்தார்கள், கரம் பிடித்து நடந்தார்கள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி. ஆனால் 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் புனித அந்தோனியாருடைய கரத்துக்கு, அவருடைய கைக்கு குழந்தை இயேசு எப்படி போனார்? இது எனக்கும் சந்தேகம், உங்களுக்கு சந்தேகம் உண்டா? 12 நூற்றாண்டு கழித்து ஒரு குழந்தை, அதே குழந்தை இயேசு, மாதா சூசையப்பர் கையில் தவழ்ந்த அந்த பிள்ளை ஒரு மட துறவி, ஒரு சாமியார்கிட்ட இந்த குழந்தை எப்படி போச்சு என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கீங்களா? யோசித்ததில்லையா? இப்போ யோசிக்கிறேன் பாருங்க உங்களோட சேர்ந்து. பிரியமானவர்களே, என்கிட்ட இன்னொருத்தர் வந்து கேட்டார், ஏன் சாமி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறியே, இப்படி இருக்காதோ அப்படின்னார். என்ன அப்படின்னே, ஒருவேளை அந்த காலத்தில் மாதாவும் சூசேப்பரும் 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க, பக்கத்தில் மடம் இருந்திருக்கும், அந்தோனியார் அங்கே தான் இருந்திருப்பார். எப்பா நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், நாங்கள் போயிட்டு வரலையும் குழந்தை இயேசுவை நீ மடத்தில் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்க, இல்லாட்டி இன்றைக்கி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வியை போட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா சந்தேகமெல்லாம் நல்லா தான் இருக்குது, சரித்திரம் என்ன சொல்லுகிறது? சூசையப்பர், புனித சூசையப்பர், புனித கன்னிமரியாளுடைய கரம் சுமந்த குழந்தை, இந்த அற்புத குழந்தை இயேசு எப்படி நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய கரம் சுமக்க ஆரம்பித்தது என்றால், இன்றைக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஒரே தலைப்பு ஜெபம் இதில் பயணித்தோம். ஒரு 2 நிமிடங்கள்
இந்த அந்தோணியாருடைய கரம் சுமந்த நம்முடைய பாதுகாவலர் என்ன என்றால், பட்டி தொட்டி எங்கும் பயணித்து நற்செய்தியை அறிவித்து நடந்தே தன்னுடைய மடத்துக்கு போவார். என்னமோ தெரியல, அன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஒரு காரணம் மடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் போகணும்னா இன்னும் குறைந்தது ஒரு 4-5 மணி நேரம் நடந்து போகணும். அதனால் இந்த ஒரு நாள் இரவை இந்த ஏதாவது ஒரு வீட்டில் தங்கிட்டு போகலாமேன்னு ஒரு வீட்டினுடைய கதவை தட்டினார். அது இரவு நேரம். கதவை அந்த வீட்டுக்காரர் திறந்தார். அந்தோணியாரை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு இன்ப அதிர்ச்சி. அந்தோணியாரை பார்க்கணும்னு 1000 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. அந்தோணியார் தன்னுடைய கரம் தன் தலையில் பட வேண்டும் என்று எத்துணை பேர், ஒரு புதுமையை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பிய மக்கள் எத்துணை. ஆனால் பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்காத எனக்கு இந்த தெய்வம் வந்திருக்கிறது, சாமி வந்திருக்கார் என்று கதவை திறந்து பார்த்தார். அதிர்ச்சி, இன்பம், சந்தோஷம். அப்போ அந்தோணியார் கேட்டார், ஐயா உங்கள் வீட்டில் நான் இந்த இரவை நான் கழிக்க வேண்டும், மடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரமாயிடுச்சு சொன்னார். எனக்கு ஒரு அரங்கள் அந்தோணியாருடைய கழுத்தை இருக்க கட்டி பிடித்து கொண்டு அந்தோணியாருடைய கன்னத்தில் இந்த குழந்தை இயேசு முத்தம் கொடுக்கின்ற காட்சியை அந்த வீட்டுக்காரர் பார்த்தார். உடனே குழந்தை அந்தோணியாரிடத்தில் சொன்னிச்சு, விரலை சுட்டி காண்பித்து, இந்த வீட்டுக்காரர் நம்ம 2 பேர்த்தையும் சாவி துவாரம் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கார். உடனே அவர் வீட்டை திறந்தார். வீட்டு உரிமையாளர் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் கண்ட இந்த காட்சியை தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்களே, திருவிவிலியத்தை திறந்து இறைவார்த்தையை தியானிக்கின்ற புனித அந்தோணியாருக்கு கிடைத்த ஆசீர்வாதம், வார்த்தையானவர் மாமிசமானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவானர் செய்தி. வார்த்தையாக இருந்தவர் திருவிவிலியத்தில் முழு குழந்தையாக, குழந்தை இயேசுவாக செபிக்கின்ற அந்தோணியாருக்கு ஆசியாக கிடைத்தது. ஆகவே தான் மீண்டும் மீண்டும் நாம் யோசிக்கிறோம், ஆண்டவரை தியானிக்கின்ற பொழுது, செபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உரையாடுகிறார். நானும் கடவுளும் இணைந்திருக்கின்ற அந்த இன்ப நேரம் நமக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கின்ற ஆசியான நேரம். ஆக பிரியமானவர்களை, மீண்டும் ஒரு முறை இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அதே வார்த்தையான கடவுள் மனு உரு எடுத்தலில் மாமிசமாக ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தமாக மாறுகின்ற கண்கொள்ளா காட்சியை இந்த பலிபீடத்திலே நாம் காண இருக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் நமக்கு திருவிருந்தாய் மலர்கின்ற இந்த நல்ல நேரம். ஆண்டவரை பெறுவோம். நற்கருணை ஆண்டவர் நமக்கு நிறையான நல்லாசியை குறைவின்றி வழங்குவாராக. ஆமேன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனிதர் உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. மேகங்கள் சோடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கோடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனிதர் உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை.
எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் உனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனிதர் உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனிதர் உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பதுவான் நகர் புனித அந்தோணியாரின் நவநாள் கொண்டாட்டத்தில் திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் இணைந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு ஆண்டவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர், இந்த ஆலயத்தில் கூடி ஜெபிக்கின்ற புனித அந்தோனியாரினுடைய அன்பு பக்தர்கள், இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை எழுதி வைத்து ஜெபிக்கின்ற குடும்பத்தார், இன்னுமாக அந்த நாளிலே உணவு வழங்குகின்ற குடும்பத்தார், இன்னுமாக அந்த பலியை நாங்கள் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறோமோ அவர்கள், இன்று எங்களுடைய ஜெபம் யாருக்கு தேவை என நீர் விரும்புகிறவர்கள் அனைவரையும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எப்படி ஜெபிப்பது? ஜெபத்தில் எதை மையப்படுத்துவது?
திருத்தூதர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் இணைந்து கரம் விரித்து நம்பிக்கையுடன் விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக தந்து அருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை நிறை வாழ்வு களைத்து செல்வதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிகழாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய்.
வாழ்த்தி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மயில் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேனா, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உள்ள வேண்டும். என்னை அற்றியும் கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை பொறுப்பியும் திருவிழா தீர்த்தமே, என்னை கழுவும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை பார்த்திடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வல்லவரே. விண்ணக தந்தையே, உன் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்போனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தால் படியிடுவோம். நோயுற்றோருக்காக செபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் எங்களை பாரும். மனநோயால் மகிழ்ச்சியை தொலைத்தவர்களுக்கு உன் அருள் ஒளியை தாரும். பில்லி சூனியத்தால் சிதைக்கப்பட்ட குடும்பங்களை உன் பாதுகாப்பு வலயத்தில் வைத்து காப்பாற்றும். தீய பழக்க வழக்கத்தினால் திசை மாறி போன பிள்ளைகளை உன் திருமுகத்தை தரிசிக்கும் மனமாற்றத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாரின் பரிந்துரையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் கண்ணின் இமை போல் காத்து கரம் பிடித்து நீங்கள் போகும் போதும் திரும்பும் போதும் உங்கள் பயணத்திலும் உங்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் எந்நாளும் குடிகொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் விண்ணப்பித்து வேண்டிக் கொண்ட அத்துணையும் உரிய நேரத்தில் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பு ஆண்டவரே, திருச்சபையினுடைய மூப்பர்களும் குருக்களும் நோயுற்றோர் சிறைமேல் எண்ணெய் தேய்த்து நோய் நீங்குவதற்காக செபிக்கின்ற முறைமையின் அடிப்படையில் என்று நோயுற்றோர் மேலும் எங்கள் மேலும் பூச இருக்கின்ற இந்த எண்ணெயை ஆசிர்வதியும். யாரெல்லாம் மந்திரிக்கப்பட்ட இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அனைத்து நோய் தொற்றுக்களில் இருந்து விடுபடுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அமருங்கள். எல்லோரும் அமரும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, அந்த நாளிலே சிறப்பாக ஒரு புதிய முயற்சி, ஒரு நல்லா செய்யணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், கடவுளுடைய ஆசை நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே இந்த முதல் செவ்வாய்க்கிழமையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உங்களிடம் சொன்னேன். அதன் அடிப்படையில் ஒரு அழுத்தந்தை அழைத்து முதல்ல ஜெபந்தான் நமக்கு தேவை என்பதை இந்த 5 படிநிலைகளை சிறப்பாக போற்றுதல், புகழுதல், நன்றி சொல்லுதல், மன்னிப்பு கேட்கல், அதன் பிறகு விண்ணப்பம், இதெல்லாம் அந்த 5 படிநிலைகளை நம்ம சொல்லியிருக்கிறார். ஒரு ஜெபம் இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பது தான். முதல்ல ஜெபம் செய்யணும். ஜெபம் செய்கிறப்ப தான் கடவுள் நமக்கு தேவையான வழிகாட்டுதலை தருவார். என்ன ஆசீர்வாதம் இருக்குது எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று ஜெபத்தை பற்றிய ஒரு மைய கருத்தை நமக்கு அருள் தந்தை அவர்கள் பகிர்ந்தார்கள். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று தந்தை அவர்கள் திருச்சி எடமலைப்பட்டி புதூரிலிருந்து வந்து வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நல்ல ஒரு மறையுரை கருத்துக்களை நம்முடைய தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொல்லக்கூடிய, கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சற்று நேரம் அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் வருகின்ற வாரங்களில் அவ்வளவு நேரம் ஆகாது. இந்த வாரம் நீங்கள் இதை முதலில் ஜெபம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் குறைக்கிறதுக்கு நான் சொல்லுவோன்னு பார்த்தேன். ஃபாதர் போதும் டைம் ஆகுதுன்னு சொல்லுவோன்னு பார்த்தேன். இதை பற்றி அவர் சொல்ல ஏதாவது ஒரு கருத்து நம்முடைய மனதை தொட்டிருக்கும், நிச்சயமாக தொட்டிருக்கும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்ற முயற்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை கருத்தை கொண்டு நமக்கெல்லாம் வழங்கிய அருள் தந்தை அமல்ராஜ் OCD கார்மேல் சபையை சார்ந்த அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெண்ணாடையை தந்தை அவர்களுக்கு நன்றி நிமித்தமாக அவருக்கு அணிவிக்கின்றேன். பிறந்த நாளிலே சிறப்பாக நல்ல பாடல் குழு பாடிய பாடல் குழுவினர் அருமையாக இந்த நாளிலே உணவு வழங்க வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக நான் வழங்குகிறேன் என்று சொல்லி தாசனனும் சரி மணியம் நாட்டாமை அவர்களும் பாடு வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் சிறப்பாக நல்ல உணவு வழங்குவதற்கு முன் வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே, நம் அனைவருடைய சார்பிலே அவர்களுக்கு 2 குடும்பத்தாருக்கும், சபாநாயகம் அவருடைய குடும்பத்தாருக்கும் தாசன குடும்பத்தாருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே. அப்புறம் இப்பொழுது சீக்கிரம் முடிஞ்சோடனே உடனடியாக எண்ணெய் உங்களுக்கு பூசப்படும். தந்தை அவர்கள் இங்கு நிற்பார்கள், நான் பாதி வழியில் அங்கு நிற்பேன். எல்லோரும் எண்ணெய் பூசிய பிறகு இறுதி பாடல் பாடுவார்கள். ஜெபித்த
இறைவனுடைய அருளை பெறுவதற்கு பல வகையில் உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும், கோயில் பிள்ளைக்கும், பீடச்சிறுவர்கள் எல்லோருக்கும் சிறப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு இந்த அந்தோனியார் பாடலை பாடுவோம். இப்புண்ணிய சேற்றத்தில் மாட்சிமை தாங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோணியாரே, பரிசுத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிறுவன பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தன்னமுள்ள மீட்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்களுக்கு ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்பாகிகள் பேரில் தயவாயிரம். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி நாடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலை கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காத போகுமோ? அப்படியே ஆகுமே ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே. எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை கையேற்றிக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட பொற்பமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட
அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கோவேரி கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண கோணிந்து வணங்க செய்த அந்தோணியார். கோணிந்து வணங்க செய்த அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையாடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையாடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். புண்ணியம் பல புரிந்து மண்ணில் என்றும் நிறைந்திட எண்ணில் நிறைவின்னவரே அந்தோணியார். புண்ணிய பல புரியும் மண்ணில் என்றும் நிறைந்திட எண்ணில் நிறைவின்னவரே அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவ போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கோவேரி கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண் கோணிந்து வணங்க செய்த அந்தோணியார். கோணிந்து வணங்க செய்த அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையாடி தந்து அதன் கோட்டைதனை தகர்த்திட்ட அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையாடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.